ஓம் குருபியோ நமக. ஆதிசங்கரரை பற்றிய ஒரு ஆன்மீக தகவலை பார்ப்போம். ஆதிசங்கரருக்கு இளம் வயதிலேயே துறவு மனப்பான்மை ஓங்கி இருந்தது. தாய் ஆரியாம்பாளிடம் துறவுக்கு அனுமதியை கேட்க தன் ஒரே மகன் துறவியாவதை காண சகிக்க முடியாத அந்த தாய் மறுத்துவிட்டார். இளம் வயதிலேயே விதவையான அந்த தாய்க்கு அந்த உத்தம மகனை விட பெரிய உறவோ சொந்தமோ இல்லை. தாயின் அனுமதி இல்லாமல் துறவியாகவோ ஆதிசங்கருக்கு சம்மதம் இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு முறை பூர்ணா நதியில் குளிப்பதற்காக தாயுடன் சென்றிருந்தார் ஆதிசங்கரர். அவருடைய காலை ஒரு முதலை பற்றி கொண்டது போல் உணர்ந்தார். ஆதிசங்கரர் உரத்த குரலில் தாயிடம் சொன்னார், அம்மா, என் காலை ஒரு முதலை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது. நான் சந்நியாசியாக நீங்கள் அனுமதி தந்தா ஆனால் அது என்னை விட்டுவிடும். ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளான ஆரியாம்பாளோ வேறு வழியில்லாமல் மகன் துறவியாவதற்கு ஒத்துக்கொண்டார். ஆதிசங்கரர் தகுந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த நதியிலேயே துறவரம் மேற்கொண்டார். முதலையும் அவர் காலை விட்டுவிட்டது. அந்த முதலை வேறு யாரும் இல்லை, பிரம்மாவின் சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன். ஆதிசங்கரின் பாதம் பட்டதும் அவன் சாபம் விமோசனம் பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறது. கரையேறிய ஆதிசங்கரர் தன் வீடு போகவில்லை. வீட்டிற்கு வந்த பின்பும் வாசலிலேயே பிக்ஷாந்தேவி என்று மகன் நின்ற போதுதான் ஆரியாம்பாளுக்கு உண்மை முழுமையாக உறைந்திருக்க வேண்டும். முன்பே ஒரு முறை மகன் துறவியாவது போல் கனவு கண்டு அந்த கனவுக்கே துடித்து போன அந்த தாயின் நிலைமை அப்போது எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. எல்லையில்லாத சோகத்தில் மூழ்கிய ஆரியாம்பாள் மகன் இருந்தும் இல்லாதது போல் வாழ வேண்டி வரும் நிலைமையும் ஈமக்கிரியையும் கூட மகன் இல்லாமல் போகும் அவலத்தையும் எண்ணி மிகவும் வருந்தினார். உறவுகளை துறக்கும் போது உறவுகளுடன் கூடிய அனைத்தையும் முடித்துக் கொள்வதால் துறவிகள் பெற்றவர்களுக்கு ஈமைக்கிரியையில் கூட செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் தாயின் சோகத்தால் நெகிழ்ந்த ஆதிசங்கரரோ அந்த விதியை மீறி தன் தாய்க்கு வாக்களிக்கிறார். அம்மா, உன் அந்திம காலத்தில் உன் ஈமக்கிரியைகளை செய்ய நான் கண்டிப்பாக வருவேன் என்று கூறுகிறார். ஆண்டுகள் பல கழிந்த பின் ஆரியாம்பாள் மரணப்படுக்கையில் கிடக்கையில் தன் ஞான திருஷ்டியால் அதை அறிந்த ஆதிசங்கரர் உடனடியாக தாயிடம் வந்தார். நீயோ துறவி, துறவியான பின் தாய்க்கு ஈமக்கிரியை செய்வதா என்று சாஸ்திரம் படித்தவர்களும் உறவினர்களும் குமரினார்கள். சிதைக்கு தீ மூட்ட கூட நெருப்பை தரவில்லை. உடனே ஆதிசங்கரர் தன் சக்தியாலேயே நெருப்பினை வரவழைத்து சிதைக்கு தீ மூட்டினார். அரும்பெரும் தத்துவங்களையும் உபநிடத சாஸ்திரங்களையும் உலகிற்கு தந்தவர் ஆதிசங்கரர். தாயின் அந்திம காலத்தில் மடியில் கிடத்திக் கொண்டு பாடிய மாத்ரு பஞ்சகம் மிகவும் நெகிழ்ச்சியானது. இதை கேட்போருக்கும் படிப்போருக்கும் தாயினால் பெற்ற சாபம் விலகும். மேலும் தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெறும். இதோ தன் தாய்க்காக மனம் உருகி நெகிழ்ந்து பாடிய மாத்ரு பாஞ்சகம் இதுதான். அம்மா, என்னை கருவில் தாங்கி நான் பிறக்கும் வரை உடல் மெலிந்து நீ பட்ட கஷ்டங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? குழந்தையான என் மலம் மூத்திரம் எல்லாம் சுத்தம் செய்தாய். எனக்காக பத்தியமிருந்து என்னை காப்பாற்றி வளர்த்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? அன்று முதல் இன்று வரை நீ எனக்கு செய்ததற்கு கைமாறு செய்ய எனக்கு பல ஜென்மங்கள் போதாதே. நான் குருகுலத்தில் இருந்த ஒரு சமயம் நான் துறவு பூண்டதாக நீ கனவு கண்டாய். உடனே நீ அங்கு ஓடி வந்து கதறினாய். அதை கண்டு எல்லோரும் என்ன விஷயம் என்று கேட்க உன் கனவை சொல்லி கதற அதை கேட்ட குருகுலம் முழுவதும் கதறியதே. அத்தகைய உனது காலில் வீழ்ந்து நான் இன்று கதறுகிறேன். எல்லா சக்திகளும் அற்றுப்போன கடைசி காலத்தில் கொஞ்சம் தண்ணீர் தந்தால் ஆறுதல் உண்டாகும். அந்த பாக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லையே. பின்பு ஒவ்வொரு முறையும் திதியில் சிரார்த்தம் செய்யும் பாக்கியமும் இல்லாத சந்நியாசியாக நான் நிற்கிறேனே. அம்மா, என்னை கூப்பிடும் போதெல்லாம் முத்தே, மணியே, கண்ணே, ராஜாவே, குழந்தாய், நீ வெகு காலம் வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்திய தேவதையே. தாயே, பிரசவ வேதனை தாழாமல் அம்மா, அப்பா, சிவா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா என்று கதறிய ஒரு கதறலுக்கு என்னால் பதில் கூற முடியுமா? தாயே, உங்களுக்கு நமஸ்காரங்கள் கோடி, என்னை மன்னியுங்கள் என்று கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார் தன் தாயிடம். தன்னுடைய பிறப்பின் சூட்சுமத்தை அவர் உணர்ந்திருந்தும் தன் தாய் பட்ட வேதனைக்காக மனம் வருந்திய ஆதிசங்கரர் உலகிற்கு தந்த இந்த மாத்ரு பஞ்சகம் இதுவே. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தும் அறியாமலோ உங்களுடைய தாயின் சாபத்திற்கும் மன வேதனைக்கும் ஆளாகி இருந்தால் நீங்கள் இந்த மாத்ரு பாஞ்சகத்தை
கேட்பதனால் அந்த சாபமும் மனவேதனையும் பாபமும் உங்களை விட்டு நீங்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் குருவே சரணம்.